இந்த ஒரு அரசியல் பேட்டர்ன் இருக்குல்ல இப்போ, அதுவே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களோட மாநாடோட பேட்டர்னே எல்லாமே மாறி இருக்கு. ராம்பாக்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணுவாங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு வந்து யூஸ்வலா போட்டாங்கன்னா ஒரு 2 நாள் நடக்கும். அதுல கலையரங்கம் நடக்கும், கவியரங்கம் நடக்கும், அது இதுன்னு நிறைய பேட்டர்னா பண்ணி கடைசி நாள் அன்னைக்கு தான் தலைவர் பேசுவாரு. அதுல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். பட் இன்னைக்கு எப்படி மாறிச்சுன்னா, இப்ப நேத்து நடந்த இந்த மாநாடு கூட பாத்தீங்கன்னா தாவேகாவோட பேட்டர்ன் அப்படியே அப்ளை பண்ணிருக்காங்க. நேரு பேசினாரு, அப்படியே ஒரு தலைவர் பேசுறாரு. ஏன்னா இவர் இந்த பேட்டர்னை இவர் விஜய் அவர்கள் வந்துதான் அது வந்தாரு. அது ஆரம்பத்துல நிறைய விமர்சனங்களை உண்டு பண்ணுச்சு. ஆனா இது அதை ஃபாலோ பண்ற இடத்துக்கு திமுகவே வந்திருக்குன்னா அப்ப தாவேகாவை வந்து அவங்க ஒரு போட்டியா தான் நினைக்கிறாங்கிறது தான் நிஜம். என்னதான் வெளியில சொன்னாலும் ஏன்னா சொல்ல முடியாது. நீங்க முன்னமே சொன்ன மாதிரி அவங்க டக்குன்னு இறங்கி வந்து அப்படி சொல்ல முடியாது. விஜய் தான் எங்களுக்கு போட்டினாக்க அவங்க அது ரொம்ப இன்னும் பாசிட்டிவ் ஆயிடும். அதனால எண்டு வரையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க டெல்லிக்கு தமிழ்நாடு அந்த பேட்டர்ல தான் அந்த ரூட்ல தான் அதை எடுத்துட்டு போவாங்க.